ಹರಿಬೋಲ್ ದಂಡವತ್ ಪ್ರಣಾಮ್. நான் ஸ்ரீ நரோத்தம தாஸ் டாக்கூருக்கு ஸ்ரீ ஸ்ரீ பிரேம பக்தி சந்திரிகா படிச்சுட்டு இருந்தேன். இங்கே நரோத்தம தாஸ் டாக்கூர் நம்ம இதயத்திலே ராதாகிருஷ்ணருக்கு பிரேமம் ராதாகிருஷ்ணர் வரணும்னு சொன்னால் நம்ம வெளியில் எப்படி இருக்கணும், வெளியிலே ஒரு வைராக்கியம் கொண்டு வந்தால் தான் உள்ளே நமக்கு அனுபவங்கள் வரும் சொல்லி இங்கே சொல்லிட்டு இருக்காரு. अन्येर परश जेनो नहे कदाचित हेनो इहाते होइबो सावधान, राधा कृष्ण नाम गान ऐसे परम ध्यान आर ना करियो परमान. நான் ரொம்ப கவனமாக இருப்பேன், மானசிகமாக வேறு யாருக்கு நான் சங்க பண்ண மாட்டேன். சொன்னால் யோகிகள், கர்மிகள், ஞானிகள் எதை பார்த்தா ஒரு மதிப்பு கொடுக்கறது, அது நம்ம இதயத்தில் வரக்கூடாது, மனசில் வரக்கூடாது. அவங்களுக்கு பேச்சுகள், அவங்கள என்ன பண்ணிட்டு இருக்காங்க. ராதா கிருஷ்ணருக்கு திருநாமம் தான் உயர்ந்த தியானம். அதே போல வேற எந்த அதிகாரம், வேற எந்த வாழ்க்கைக்கு நோக்கம்ಗೆ நான் எடுக்க மாட்டேன். இப்போது கட்டளைகளை சொல்லுவோம், என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது. பகவான் நாமம் பண்ணணும், பகவானுக்கு கீர்த்தன் பாடு, இது பண்ணுறது. எது பண்ணக்கூடாது, பக்தர் விட்டு வேறு யாருக்கு சங்கம் பண்ணக்கூடாது. பாருங்கள், திரும்பி சொல்கிறேன், நம்ம கடிமைகள் நம்ம பண்ணியே ஆகணும். நம்ம ஒரு சமுதாயத்தில் வாழிட்டு இருக்கோம், குடும்பத்தில் வாழிட்டு இருக்கோம், கடிமைகள் பண்ணுறது. கடிமைகளுக்கு கூட பற்றுதல் இல்லாமல் இல்லை, கிருஷ்ணார்ப்பணம், கிருஷ்ணன் எனக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கொடுத்துருக்காரு, கிருஷ்ணருக்கு திருப்தி பண்ணுறது போல நம்ம எல்லா கடிமைகளும் நல்ல முறையாக பண்ணுறது. பட் விவகாரம் வேறு, சங்கம் வேறு. விவகாரம் நம்ம ஏதோ கோயில் ஆசிரமம் யாரு கூட பேசிகிட்டு இருக்கோம், அது வேறே. பட் சங்கம் பண்ணால் நம்ம கூட அவர் போல பண்ண தொடங்கிடுவோம். அப்போ நம்ம பாதை போயாச்சு. இதுக்கு ஒரு உதாரணம் கொடுக்குறேன். சனாதன கோஸ்வாமி பிரஹத் பாகவதாமிருதா சொல்லி புத்தகம் எழுதியிருக்காரு. அதில் என்ன ஆச்சுன்னா, அஸ்ஸாம் மாநிலத்தில் ஜனசர்மா சொல்லி ஒரு சார் நல்ல மனிதன், அவனுக்கு கனவுல தேவி காமாக்கியா தேவி சொல்லுவாங்க. அந்த அம்மா தேவி கனவுல கோபால் மந்திரம் கொடுத்துடுவான், நீ முதல்ல இது ஜபம் செய், நீ பிருந்தாவன போயிடு சொல்லி. இவன் ஜபம் செய்துட்டு இருக்கான். இவன் காசி வரும்போது அங்கே உள்ள பண்டிதர் வேதத்தில் இதாகிடுவான். பட் என்ன நடந்ததுச்சுன்னா, இவனு ஜபம் விடலாம். இவன் மேலே சிவன் கருணை காட்டுவார். சிவன் கனவுல சொல்லுவார், உனக்கு பிருந்தாவனம் போனது சொன்னது இங்கேயா மாட்டிருக்கு சொல்லி. திருப்பி திரிவேணி சங்கமத்தில் வருவான். அங்கே உள்ளவங்களை இது பார்த்து ஆக்கர்ஷணை ஆகிடுவான், கர்மிಗಳಿಗೆ பார்த்து, ஞானிಗಳಿಗೆ பார்த்து. பட் அவன் மந்திர விடலாம். அவனுக்கு தேவி கனவுல திட்டுவார், போ பிருந்தாவனையா இங்கே இருக்க சொல்லி. நமக்கு அந்த பாக்கியம் இருக்குமா? நமக்கு சிவன் பார்வதியெல்லாம் சொல்லி கொடுக்க மாட்டான். நமக்கு அறிவு இருக்கணும். நம்ம இந்த மாதிரி இப்போ பிரபோதானந்த சரஸ்வதி டாக்கூர் ஒரு இடத்தை எழுதிட்டு இருக்காரு. இவங்களெல்லாம் முட்டாள்கள், கர்மிகள், கர்மத்திலே மாட்டிருக்கான். நான் தொழில், நான் இது அது சரி பண்ணக்கூடாது சொல்லியெல்லாம், அது வாழ்க்கைக்கு நோக்கம் கிடையாது. அதே போல் சித்திகள், அவங்களுக்கு சித்தி வேணும் ஏதோ பண்ணிகிட்டு இருக்கான். சில பேர் இந்த அஷ்டாங்க யோகா, இவங்களெல்லாம் சில பேர் அகம் பிரம்மாஸ்மி, நான் தான் பிரம்மன். இவங்களெல்லாம் மனித ஊரோலே மிருகங்கள் சொல்லிட்டு இருக்காரு பிரபோதானந்த சரஸ்வதி டாக்கூர். இவங்களுக்கு எல்லாம் உள்ளே புலன் திருப்திக்கு ஆசைகள் இருக்கு. பட் இவங்களுக்கு பகவான் சைத்தன்ய மகாபிரபுக்கு தாமரை பாதத்தில் உள்ள அந்த அனுபவி ருசி தெரியாது. இப்போ ஒரு பக்தன் இந்த மாதிரி ஆளுகளுக்கு தூரம் இருக்கணும். இதே போலே இப்போது தனியாக யாரும் வாழ முடியாது. இதுக்கு ஒரு இது கொடுத்துட்டு இருக்காரு நரோத்தம தாஸ் டாக்கூர். எப்பவுமே ராதாகிருஷ்ணருக்கு தியானம் பண்ணுறது,
அந்த பக்தருக்கு சங்கம் பண்ணுறதுக்கு வேண்டாம் சொல்லலாம். இங்கே இதுக்கு ஒரு உதாரணம் பிரகத் பாகவதாமிரதத்தில் நாரதர் கோபகுமார் சொல்லி ஒருத்தருக்கு சொல்லிட்டு இருக்காரு, பக்தியில் நவதா பக்தி உயர்ந்தது, பட் அதிலே கூட இந்த ராதா கிருஷ்ணர் பிரஜத்தில் இந்த லீலை பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு தியானம் பண்ணுறது, அதுக்கு பார்த்து பாடுறது, அதுக்கு பார்த்து நம்ம நம்ம அப்படி போகும்போது நமக்கு பிரேமம் கிடைக்கும். பிரேமம் தான் வாழ்க்கைக்கு உயர்ந்த நோக்கம். சரி, இதே போல ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி ஒரு இடத்துல எழுதிட்டு இருக்காங்க, ராதா இந்த நாமம் ரொம்ப இனிப்பாக இருக்கு, ஒரு புது அமிர்தம் போல இருக்கு. இதே போல கிருஷ்ண நாமம் இப்போ நம்ம என்ன ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் பண்ணிட்டு இருக்கோம். இதில் ஹரே ஸ்ரீமதி ராதாராணி, ராதே தன் அழகு இனிப்பு அனுபவிச்சு கிருஷ்ணன்ಗೆ மனசு இதயம் தன் பக்கம் இழுத்திட்டு இருக்கான். இங்கே இந்த மகாமந்திரத்தில் ராமா வந்தது கூட அயோத்திய ராமன் அல்ல, தசரதனுக்கு மகன் ராமன் அல்ல, ராதா ரமணா, யார் ராதா கூட ரமணா பண்ணிட்டு இருக்கான். அப்போ இந்த மகாமந்திரம் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இது நேரடியாக பகவான் ராதா கிருஷ்ணர் தியானம் நமக்கு பகவான் பிரேமம் கிடைக்கும். அப்படி பண்ணிடும். இப்போ நம்ம ஜபம் பண்ணும்போது பகவான் ராதா கிருஷ்ணருக்கு நினச்சிட்டு அவங்கள லீலே நினச்சிட்டு பண்ணணும். பிரகத் பாகவதாமிரதத்தில் சனாதன கோஸ்வாமி எழுதிட்டு இருக்காங்க, ஸ்ரீகிருஷ்ண நாம சங்கீர்த்தனை தான் உயர்ந்தது. இது நமக்கு ராதா கிருஷ்ணருக்கு ரொம்ப பக்கத்தில் கொண்டு போயிடும். இது ரொம்ப சக்தி உள்ளது. இது வச்சு கிருஷ்ண பிரேம சொல்லி பொக்கிசம் நமக்கு கிடைக்கும். இப்போ ஜபா செய்கிறது பக்தர் நாம சங்கீர்த்தனை பண்ணிட்டு இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரா அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக பிரேமம் அவங்களுக்கு கிடைக்கும். அப்போ இந்த ஹரிநாமமும் பிரேமத்தில் சம்பந்தம் என்னச்சுன்னா, காரணம் ஹரிநாமம் ஹரே கிருஷ்ண மகாமந்திரா, பலன் பிரேமம் கிருஷ்ண பிரேமம், ரெண்டு சம்பந்தம் இருக்குது. இனி நரோத்தம் தாஸ் டாகூர் கடைசியாக சொல்லிட்டு இருக்காரு, வேறு எந்த பிரமாணம் நான் நம்ப மாட்டேன், இனி அந்த பக்கம் போக மாட்டேன். சரி, ஸோ நான் முழுசாக ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தில் நம்பிக்கை வைக்கிறது, பகவான் தியானம் பண்ணிட்டு பிரேம பக்கம் போடுது. பகவான் சைத்தன்ய மகாபிரபு சைத்தன்ய சரிதாமிரத்தில் சொல்லிட்டு இருக்காங்க, ಸಂಕೀರ್ತನ ಹೋಯ್ತೆ ಪಾಪ ಸಂಸಾರ ನಾಶನ ಚಿತ್ತ ಸುದ್ದಿ ಸರ್ವಭಕ್ತಿ ಸಾಧನ ಉದ್ಗಮ್ ಕೃಷ್ಣ ಪ್ರೇಮೋದ್ಗಮ ಪ್ರೇಮಾಮೃತ ಆಸ್ವಾದನ್ கிருஷ்ண பிராப்தி சேவாமிருத்த சமுத்திரம ஜன். நம்ம ஹரிநாமம் தொடங்கின உடனே மெல்ல மெல்லமாக நம்ம பாவத்தில் வெளியிலே வந்துடுவோம். இந்த சம்சாரம் நாசம் ஆயிடுச்சுன்னா சம்சாரத்தில் உள்ள பற்றுதல் போயிடும். சித்த சுத்தி, நம்ம உணர்வு மனசு இதயமெல்லாம் சுத்தமாயிடும். இப்போ நமக்கு பக்தி சாதனை வந்துடும். என்னென்ன சேவை பண்ணணும், பகவான் கூட என்ன சம்பந்தம் பண்ணணும், கிருஷ்ண பிரேமம் வர தொடங்கிடும். நம்ம கிருஷ்ண பிரேமத்தின் அமிர்தம் அனுபவிக்க முடியும். இதே ஹரே கிருஷ்ண மகாமந்திரா, இதே பிரேம நமக்கு கிருஷ்ணர் லோகத்தில் கொண்டு போயிடும், கோலோக பிருந்தாவனத்தில். அதே போல நமக்கு கிருஷ்ணருக்கு சேவை சொல்லி அமிர்தத்தின் கடலில் போட்டுடு. சரி, இப்படி நம்ம ஒரு நோக்கம் வச்சு ஜபம் செய்தால் கூட சீக்கிரமாக நம்ம கிருஷ்ண பிரேமம் பகவான் தாமம் பக்கம் போக முடியும். ஹரி போல் தந்த பிரணாம்.